بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وفي ذلك فليتنافس المتنافسون. قال رسول الله صلى الله عليه وسلم: بادروا بالأعمال. صدق الله صدق ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, மார்க்கம் எந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக இருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் கடைசி மூச்சு வரை விடாமல் கடைபிடித்து வாழ்வதற்கும், எவைகளை எல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளை விட்டு முழுமையாக விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக, ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நற்காரியங்களை நல்லறம் செய்யும் வாய்ப்புகளை மிகச் சரியாக பயன்படுத்துவதே நபிமார்கள் நல்லோர்கள் வாழ்வியல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அவைகளை மிகச் சரியாக பயன்படுத்தி பலனடைவதும் பிறருக்கு பலனடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதுமே நம்முடைய முன்னோர்கள் நல்லோர்கள் நபிமார்களுடைய பழக்கமாக இருக்கிறது. நம்முடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை கடை வீதியில் போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் மும்முரமாக முழு மூச்சாக சுற்றி நடப்பது என்னவென்று தெரியாத அளவுக்கு வியாபாரத்தில் மூழ்கி போய் இருந்ததை பார்த்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழிந்து போகிற இந்த துன்யாவில் இவ்வளவு மும்முரமாக மூழ்கி போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அங்கு செத்து போய் கிடந்த ஒரு ஆட்டை எடுத்து, இதை ஒரு திர்ஹத்திற்கு யாராவது வாங்கி கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி சப்தமிட்டாங்க. இந்த ஆட்டை, இந்த இறந்து போன இந்த ஆட்டை ஒரு திரகத்திற்கு வாங்கி கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அதை வாங்கறதுக்கு யாருமே முன் வரல. நன்றாக விளங்கி கொள்ளுங்கள், நீங்கள் எந்த துன்யாவை அடைவதற்காக வேண்டி மும்முரமாக மூழ்கி போய் இருக்கிறீர்களோ இதுவும் அதுவும் ஒன்றுதான். இதற்கு எவ்வாறு மதிப்பில்லையோ உங்களிடத்திலே, அதே போல அதுவும் மதிப்பற்றதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துன்யாவுடைய மதிப்பற்ற அந்த சூழலை அவர்களுக்கு விளக்கினார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல 2 வாலிபர்கள் தங்களுடைய கனவை சொல்லி விளக்கம் கேட்பதற்கு வந்தாங்க. வந்தவர்களுக்கு விளக்கம் சொல்லி வெறுமனே அனுப்பிவிடாமல் அந்த சிறிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, அருபாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா அல்லது அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் இருப்பது நல்லதா என்று அவர்களுக்கு சொல்லி ஏகத்துவத்தை அவர்களுடைய சிந்தனையில் புகுத்தினார்கள். இவ்வாறு சிறிய சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் அதில் பிறருக்கு நலவை எடுத்து சொல்வதை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை இல்லை. நபி அவங்க குழந்தை இல்லை என்பதை அல்லாஹ்விடத்திலே பல தடவை முறையிட்டு இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்படவில்லை, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. ஒரு தடவை தங்களுடைய பராமரிப்பில் இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க போறாங்க. போகும்போது அவர்களுக்கு முன்னால் அந்த பருவத்தில் சீசன்ல இல்லாத பழங்களை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தாங்க. அப்போ கேட்டாங்க, மரியமே அன்னாலக்கி ஹாதா, இது எப்படி உனக்கு கிடைச்சது, எங்கிருந்து கிடைச்சது? அவங்க சொன்னாங்க, ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது என்று சொன்னாங்க. அவர்கள் உறுதியாக நம்பினார்கள், உறுதியாக சிந்திச்சாங்க. ஒரு பழம் அது பருவ காலம் இல்லாத சூழலும் அதை கொண்டு வர அல்லாஹ்வால் முடியும் என்கிற போது, என்னுடைய மனைவி மலடியாக இருந்தால் என்ன, நான் கிழவனாக ஆகி போனால் என்ன, என்னுடைய ரப்பால் கண்டிப்பாக எனக்கு குழந்தையை தர முடியும், தருவான் என்கிற நம்பிக்கையில் அல்லாஹ்விடத்திலே அந்த இடத்தில் கையேந்தினார்கள். ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து ஒரு நல்ல குழந்தை எனக்கு தா என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் அவர்கள் செய்த துவாவை அங்கீகரித்தான். அதற்கு முன் பல ஆண்டுகள் பல துவாக்களை செய்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் செய்த அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தான், அதற்கு முன் செய்த துஆக்களை அங்கீகரிக்கவில்லை.
அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்ல, என்ன குழந்தை பிறக்கும், அதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பது உட்பட அந்த குழந்தை நபியாக வரும் என்பதையும் சேர்த்து சுப செய்தியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிற போது நடக்காத விஷயம் கூட, நடப்பதற்கு சாத்தியமே இல்லாது என்று எண்ணப்படக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகள் அவர்களுக்கு முன்னால் அணிவகுத்து நிற்கிது. அதை அப்படியே பார்வையிட்டே வந்தாங்க. சூரத்து சாதுல அல்லாஹ் இதனுடைய வர்ணனையை வரிசையாக சொல்லுகிறான். அந்த குதிரைகளை பார்த்து கொண்டே வந்தவங்க அதனுடைய இன்பத்தில் மூழ்கி அசர் தொழுக மறந்துட்டாங்க. சூரியன் மறைஞ்சிருச்சு. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கை சேதம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு உலக அலங்காரம் என்னை அல்லாஹ்வை நினைப்பதிலிருந்து மறக்க செய்து விட்டதே அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அறுத்து அதை சதக்கா செஞ்சிட்டாங்க. சதக்கா செய்த அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். ரப்பி க்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. இதனுடைய அலங்காரத்தில் மூழ்கி போய் தான் நான் உன்னை மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு. வஹபலி முல்கல்லா எம்பகி லி அஹதின் மின் பஅதி, இதற்கு பிறகு யாருக்கும் நீ தரமாட்டியே அந்த அளவிற்குண்டான ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. பொதுவாக நற்காரியங்கள் செய்து நல்லறங்கள் செய்து சதகாக்கள் செய்து செய்யப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த நேரத்தில் கேட்ட அந்த துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முன் யாருக்கும் தராத, அதற்கு பின் யாருக்கும் தராத ஒரு விஷயத்தை தந்தான். காற்றை வசப்படுத்தி தந்தான். ஃபஸஹர்னா லஹு ர்ரீஹ தஜ்ரி பி அம்ரிஹி ருகாஅன் ஹைஸு அஸாப், காற்றை அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அது அவர்கள் எந்த இடத்தை நாடுகிறார்களோ அங்கு இலகுவாக கொண்டு போய் அவர்களை சேர்க்கும். அந்த அளவிற்கு காற்றை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். இன்னொரு இடத்தில் ஒதுவுஹா ஷஹரும் வரவாஹுஹா ஷஹர், காலையில் 1 மாத பயண தூரம் அவர்கள் அந்த காற்றை பயன்படுத்தி போவார்கள், மாலையில் 1 மாத தூரம் பயணித்து செல்வார்கள். அவர்கள் காலையில் கொஞ்ச நேரம் போகக்கூடிய தூரம் நாம் 1 மாதம் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய தூரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து பிரயாணப்பட்டு மதியன் நகருக்கு போறாங்க. அங்கு எந்த அறிமுகமும் இல்லை, யாரை சந்திக்கிறதுன்னு தெரியாது, எங்க தங்குவோன்னு தெரியாது, ஆதரவும் அபயம் எதுவுமே கிடையாது. அங்க போறாங்க. அந்த நகருக்குள்ள நுழையும் போது அங்கு 2 பெண்கள் ஒதுங்கி இருக்கிறாங்க. அவங்கள கேட்டு அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி அறிந்து அவர்களுக்கும் அவர்களுடைய ஆட்டு மந்தைகளுக்கும் தண்ணீர் இறைத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அங்க இருந்து மரத்துக்கு கீழே ஓரமா ஒதுங்கி நின்று ரப்பி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து நீ எந்த நலவை எனக்கு இறக்கி தந்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, அதன் பக்கம் நான் தேவையுடையவன் தான். இப்போ இருக்கிற நிலைமை நீ எதை கொடுத்தாலும் சரி அது எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை அங்கீகரித்தான். பொதுவாக பிறருக்கு நலவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற போது அல்லாஹ் அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற துவாவை ஏந்துகிற கையை வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதுவரை எந்த ஆதரவுமே இல்லை. அவர்களை அந்த பெண்கள் தங்களுடைய தந்தை இடத்திலே கொண்டு போய் சந்திக்க வைக்கிறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்க ஆறுதல் சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பும் இங்கு இருக்கிறது என்று அபயம் அளித்தார்கள். தங்க இடம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை துணையும் அமைத்து கொடுத்தார்கள். ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டு அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி அவர்கள் கேட்ட துஆ அதுவரை எதுவுமே இல்லாமல் இருந்து வாழ்க்கை தேவை அனைத்துமே அவர்களுக்கு கிடைத்து போனது. வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்துகிற போது அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் அரவணைப்பையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் பெற்றோர்களை பெற்றிருக்கக்கூடிய நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துஆவை பெற வேண்டும், அவர்களுடைய மன மகிழ்வை பெற வேண்டும். குறிப்பாக வயோதிக காலத்தில் அவங்க பேசக்கூடிய பேச்சு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவாங்க. அந்த நேரத்தில் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெற்றோர்களை அன்போடு புன்னகையோடு பார்ப்பது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மையை பெற்றுத்தரும். பெற்றோர்களை அன்போடும் புன்னகையோடும் பார்ப்பது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மையை பெற்றுத்தரும். ஹஜ்ஜு எவ்வளோ சிரமப்பட்டு செய்வோம் அப்படின்னு தெரியும். அது அங்கீகரிக்கப்படுமா படாதா அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் பெற்றோர்களை அடைந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களை கனிவோடும் பாசத்தோடும் பார்த்தார்கள் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய இமாம். அவங்க எவ்வளவுதான் வெளியே மிகப்பெரிய இமாமா இருந்தாலும் ஒரு தாய்க்கு பிள்ளை தானே. அவங்களுடைய தாயார் அவங்க பெரிய மஜ்லிஸில் மாணவர்களோட உட்கார்ந்து இருக்கும்போது வந்து கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க, இந்த ஆலிம்கிட்ட என்னை அழைச்சிட்டு போ, நான் மசாயில் கேட்கணும், மார்க்க சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவங்களே மிகப்பெரிய கல்விமான். அந்த நேரத்தில் இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்க, நானே சொல்லித்தரேன். நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? இங்கேருந்து அங்கே ஏன் போறீங்க? இங்க பாருங்க, என்கிட்ட எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, நான் எவ்வளோ ஆய்வுகள் செய்கிறேன். எந்த விதமான தர்க்கமும் கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது. அவங்க சொன்ன இடத்துக்கு அவங்கள தூக்கிட்டு தான் போவாங்க, நடக்கக்கூட முடியாது. தூக்கிட்டு போய் அவங்கள இறக்கி விடுவாங்க. அவங்க என்ன கேட்கணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு திரும்பவும் தூக்கிட்டு வந்து விடுவாங்க. இப்ப தாய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவர்கள் என்ன ஆசைப்படுகிறார்களோ அதை நிறைவேற்றுவதில் நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் இருந்த விதம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இரவுல தன்னுடைய தாயாருடைய பாதத்தை அப்படியே பிடிச்சு விடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ எவ்வளோ பெரிய இமாம், எவ்வளோ பெரிய கல்விமான், உன்னை பார்க்கறதுக்காக வேண்டி, சட்டத்திட்டத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க, நீ போய் என் காலை பிடிச்சிட்டு இருக்கியப்பா அப்படிம்பாங்க. அப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, என்னை பார்ப்பதற்கு வரிசையில் பல பேர் நின்னாலும் சரி, என்னுடைய சொர்க்கம் இங்கே தான் இருக்கு, என்னுடைய சொர்க்கம் இதுதானே அப்படின்னு சொல்லி காலை அமுக்கி விடுவாங்களாம். அந்த மாதிரி பெற்றோர்களை அடைந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் எந்த குறையும் வைக்காமல் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம நல்லறங்கள் செய்வதில், போட்டி போடுவதில், நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்வதற்கு மிகச்சிறந்த ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு இந்த நோன்புடைய காலம். நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, நன்மைகளே கணக்கிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான சிறப்புகள் இந்த நோன்புக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமல்களுக்கு 7 வகையில கூலி கொடுக்கப்படுகிறது. 7 வகையான அமல்கள், அதற்கு ஒரு 7 விதமான கூலிகள் இருக்கிறது. 2 செயல்கள் இருக்கிறது, அது 2 விஷயத்தை கட்டாயமாக ஆக்கும். இன்னொரு 2 விஷயங்கள் இருக்கிறது, அதற்கு சமமான கூலி கிடைக்கும். இன்னொன்று இருக்கிறது, அதற்கு 1க்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. 6வது இன்னொன்று இருக்கிறது, 1க்கு 700 நன்மைகள் எழுதப்படுகிறது. 7வது ஒரு அமல், அதற்கு கூலியை அல்லாஹ் தான் தருகிறான். மலக்குமார்கள் அதற்குரிய கூலியை எழுதுவதில்லை, அல்லாஹ்வே அதற்குரிய கூலியை தருகிறான். இப்போ 2 விஷயங்களை கட்டாயமாக ஆக்கக்கூடிய 2 செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் மன தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை ஏற்று அதற்கு பிறகு நல்லறங்கள் செய்து ஈமானுடைய நிலையில் மரணித்தால், இஹ்லாஸோடு கலிமா சொல்லி அந்த கலிமாவோடு மரணிப்பார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த செயல் சொர்க்கத்தை கட்டாயமாக ஆக்கும். இன்னொன்று, ஒருவர் இணை வைத்த நிலையில் மரணிப்பார் என்று சொன்னால் அந்த செயல் அவருக்கு நரகத்தை கட்டாயமாக்கும். இப்போ 2 விஷயங்கள் 2 விஷயத்தை கட்டாயமாக ஆக்கிவிடுகிறது. அடுத்து 2 செயல்கள், அதற்கு சமமான கூலி கிடைக்கும் அல்லவா. முதலாவது அதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் ஒரு தீமையை செய்தால் அவருக்கு ஒரு தீமை தான் எழுதப்படுகிறது. ஒரு தீமைக்கு பகரமாக பல தீமைகள் அப்படி கிடையாது. ஒரு தீமைக்கு பகரமா ஒரு தீமை தான், ஒரு பாவத்துக்கு பகரமாக ஒரு தீமை எழுதப்படுகிறது. இன்னொன்று, ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நினைச்சார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு விடுகிறது. அவர் செய்யலனாலும் சரி ஒரு நன்மை எழுதப்பட்டு விடுகிறது. அடுத்து 1க்கு 10 அப்படிங்கிறது, ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் ஒரு நன்மைக்கு பகரமாக 10 நன்மை எழுதப்படுகிறது. ஒரு நன்மைக்கு பகரமாக 10 நன்மை எழுதப்படுகிறது. 6வது, ஒருவர் இறை வழியில், அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய தீனை உயர்த்துவதற்காக வேண்டி ₹1 செலவு செய்தால் 1க்கு பதிலாக 700 எழுதப்படுகிறது. இறை வழியில் ஒரு நோன்பு வைத்தால் 1க்கு பகரமாக 700 நோன்புகள் எழுதப்படுகிறது. இப்போ 1க்கு 700 அப்படிங்கிறது. 7வது, நோன்பு, அதற்குரிய கூலி எழுதப்படுவதில்லை. நாளைக்கு மறுமையில அடியானுடைய அந்த அமல்களுடைய பட்டோலை விரிக்கப்படும். எல்லாத்துக்கும் தொழுகை அப்படி ஒவ்வொன்றுக்கு நன்மைகள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நோன்பு என்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கும். அதற்குரிய கூலி அந்த நேரத்தில் அல்லாஹ் அவரை சந்தித்து அவருக்குரிய கூலியை நிரப்பமாக வழங்குவான். எவ்வளவு வழங்குவான் நமக்கு தெரியாது, அந்த நேரத்தில் வழங்குவான், அதுதான் தெரியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த இடத்துல 2 விஷயங்கள் நமக்கு உறுதியாகுது. ஒன்று, அல்லாஹ் ஒரு அடியானை சந்தித்து அவனுக்கு கூலி கொடுக்கிறான் என்று சொல்லப்படுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு நோன்பின் மூலமாக உறுதியாக ஆகிறது என்ற ஒரு விஷயம் தெரிகிறது. 2வது, அவன் புறத்திலிருந்து அவனே நிரப்பமாக நற்கூலி வழங்குகிறான். இந்த 2 விஷயங்களும் நோன்பின் மூலமாக கிடைக்கிறது. ஆகவே இந்த நோன்பை முழுமையாக குறையில்லாமல் சரியாக நிறைவேற்றுவதில் போட்டி போட வேண்டும். நோன்பு வைத்துக்கொண்டு பேணக்கூடிய விஷயங்களை பேண வேண்டும். நேரங்களை வீணடிக்காமல், வீணான காரியங்கள் ஈடுபடாமல், விளையாட்டு விஷயங்கள், உலக அரசியல்கள், வீண் பேச்சுக்கள், கூடாத பேச்சுக்கள், கூடாத பார்வை, இவைகள் அனைத்திலிருந்தும் விலக்கி இந்த நோன்பை, இவ்வளவு சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நோன்பை முழுமையாக்குவதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட வேண்டும். ஒருவருக்கொருவர் இது சம்பந்தமாக பேசிக்கொள்ள வேண்டும், உபதேசம் செய்து கொள்ள வேண்டும்.
அந்த சௌம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதே, அதுக்கு நிறுத்துதல் அப்படிங்கிற பொருள் இருக்கிறது. சௌம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறுத்துதல் அப்படிங்கிற பொருள். நிறுத்துதல் அப்படின்னு சொன்னா வெறுமனே உண்ணுதல், குடிப்பது, அதற்குண்டான கட்டுப்பாடுகள் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நிறுத்துவது மட்டுமல்ல. ஆரிஃபீன்கள் சொல்லுவார்கள், பாவங்களை நிறுத்துவது, தவறுகளை நிறுத்துவது, இது எல்லாம் சேர்ந்ததுதான் நோன்பு என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள், வயிற்றை உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் பசியாக வைத்து நோன்பு இருப்பது இலகுவானது. சாப்பிடாம குடிக்காம இப்பெல்லாம் இருக்கிறோம்னு வைக்கிறோம். ஏதாவது கஷ்டம் தெரியுதா? நோன்பு ஆரம்பிச்சது தெரியல, இன்னைக்கு 16 நோன்பு வந்துருச்சு. ரொம்ப இலகுவாக நோன்பு வைக்க முடிகிறது. ஆனால் கண்ணை நோன்பிருக்க செய்வது ரொம்ப கஷ்டமானது. காதை நோன்பிருக்க செய்வது சிரமமானது. குறிப்பாக கண்ணை குறிப்பிட்டு ஆரிஃபீன்கள் சொல்லுகிறார்கள், வயிற்றை பசியாக வைத்து நோன்பிருப்பதை விட கண்ணை கட்டுப்பாடாக வைத்து கண்ணுக்குரிய நோன்பு வைப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால கட்டுப்பாடு பார்வையில் ரொம்ப அவசியம். ஏன்னா பார்வையில் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா நோன்பினுடைய பெரும் பகுதி நன்மை இழந்ததாகவே மாறி போய்விடுவதை பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இஸ்தஹயு மினல்லாஹி ஹக்கல் ஹயா, நீங்கள் அல்லாஹ்வை முறையாக வெட்கப்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெட்கப்பட்டு கொண்டு தானே இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெட்கப்பட்டு கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வெட்கப்படுதல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய தலையையும் தலையை சார்ந்த பகுதியையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், பேணுதலாக வைத்திருக்க வேண்டும். தலையையும் தலையை சார்ந்த பகுதிகளையும் அப்படின்னா என்ன? கண், காது, நாவு, இவை அனைத்தையும் கட்டுப்பாடாக வைத்திருப்பது என்பதுதான் முறையாக அல்லாஹ்வை கொண்டு வெட்கப்படுவது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல வயிறையும் வயிறை சார்ந்த பகுதியையும் நீங்கள் கட்டுப்பாடாக வைத்திருப்பது. மறுமையை யார் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறாரோ அவர் உலக அலங்காரத்தை விட்டு விடட்டும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவர் நோன்பு இருக்கிற போது இந்த கட்டுப்பாடோடு இருக்கும்போது தான் அது முழுமையான நோன்பாக ஆகிவிடுகிறது. இது விஷயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். சரியாக இருக்கிறோமா என்பதில் போட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியில் இது போன்ற நல்ல விஷயங்களை கடைபிடிப்பதில் போட்டி இருந்திருக்கிறது. பிறருக்கு நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு முஸ்லிமுக்கு நல்லது நடந்தால் அதை அவர்களிடத்திலே சொல்லுவதில் போட்டி இருந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனையில் நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தோம். அந்த ஆலோசனை முடித்த பிறகு வெளியே வருகிற போது மஸ்ஜிது நபையில ஒரு மூலையில இருள்ல இருந்து ஒரு அழகான குரல் வருகிறது. குர்ஆன் ஓதக்கூடிய அழகான ஒரு சப்தம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருடைய குரல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குரல்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, குர்ஆன் இறங்கியதை போல நீங்கள் ஓத ஆசைப்பட்டால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதுற மாதிரி ஓதுங்கன்னு சொல்லி அவர்களை பாராட்டி சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதாக இருந்தால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 4 பேர்கிட்ட இருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள். அந்த சபை முடிந்து விட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சுப செய்தியை எப்படியாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மறுநாள் காலையில் போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள சந்தித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது மாதிரி உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படிங்கும்போது, நேற்று இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை பற்றி இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடியே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இதுலையும் அபூபக்கரை என்னால் மிந்த முடியலையே, அவங்க இந்த விஷயத்தில் கூட என்னை முந்திட்டாங்களேன்னு சொல்லி பெருமைப்படுத்தி சொன்னாங்க. இப்போ பிறருக்கு ஒரு சுப செய்தி நபி அவர்கள் சொன்னாங்க, நல்லது நடந்திருக்கு, அதை சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு நான் தான் முந்தி சொல்வேன் என்று இருந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மிகச்சிறந்த அறிஞர். அவங்கள்ட்ட நிறைய சிறந்த நற்குணங்கள் இருந்துச்சு. அவங்களுடைய மாணவர்கள் அதையெல்லாம் நம்ம பட்டியல் போடணும். சஹாபாக்கள்கிட்ட இருந்த நிறைய நற்குணங்கள் நம்முடைய உஸ்தாத் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒவ்வொன்றா எழுதுறாங்க. பார்த்தா சஹாபாக்களிடத்துல எதையெல்லாம் பெருமையாக சிறப்பாக சொல்லப்பட்டதோ அத்துணை நற்சிறப்புகளும் இவர்களிடத்தில் இருந்தது. ஒன்னே ஒன்று தான் இல்லை, சஹாபி என்கிற ஒரு அந்தஸ்து மட்டும்தான் இவரிடத்துல இல்லை, மற்ற எல்லா நற்பண்புகளும் இவர்களிடத்துல இருந்துச்சு. அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு அறிஞர் சுஃபியான் இப்னு உவைனா அவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள மாதிரி வாழ்நாள் முழுக்க இருப்பது என்பது நம்மால் முடியாத காரியம். ஒரு வருஷமாவது அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியில் இறங்கினேன்.
ஒரு 3 நாளைக்கு மேலே என்னால் இருக்கவே முடியல, ஒரு 3 நாள் கூட அவங்கள மாதிரி இருக்க முடியலன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நபி அவர்களுடைய அடிச்சுவடுகளை, சஹாபாக்களுடைய அடிச்சுவடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக முழுமையாக பின்பற்றி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாக சென்று இருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய காலம் அதற்குண்டான பயிற்சிக்குண்டான காலம். நன்மையான விஷயங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயங்கள் எல்லாம் முஃமின்கள் அதனுடைய நன்மைகளை விளங்கி கொண்டால் போட்டி போடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த விஷயங்களிலாவது நாம் தனி கவனம் செலுத்த வேண்டும். அது ஒன்றும் இல்லை, நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய சில அமல்கள் தான். அதில் கூடுதல் கவனம் எடுத்து நாம் முயற்சி செஞ்சால் போதும். நபி அவர்கள் போட்டி போடுவார்கள் என்று சொன்ன அந்த விஷயத்தில் போட்டி போட்டவர்களாக நம்மால் ஆகிவிட முடியும். நபி அவர்கள் சொன்னாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையின் நன்மையை விளங்கிவிட்டால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதின் நன்மையை விளங்கிவிட்டால் அதற்காக வேண்டி மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பள்ளிவாசலுக்குள் வந்து விடுவார்கள். இஷா தொழுகையின் நன்மையை விளங்கிவிட்டால் அதற்காக வேண்டி போட்டி போட்டுக்கொண்டு வருவார்கள். முதல் சஃபில் நிற்கக்கூடிய நன்மையை விளங்கிவிட்டால் அதற்காக வேண்டி போட்டி போடுவார்கள். வாங்கு சொல்வதற்குரிய நன்மையை விளங்கிவிட்டால் அதற்காக வேண்டி போட்டி போடுவார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், போட்டி சமாளிக்க முடியாமல் சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்க தான் அதை நிறைவேற்ற முடியும் என்கிற நிலை ஏற்படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆகையினால குறிப்பாக வரிசையில் உள்ள இடைவெளிகளை நிரப்புவதில் நாம் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருக்க வேண்டும். தோளோடு தோள் சேர்ந்து வரிசையில் இடைவெளி விடாமல் நிற்பது என்பது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும். நபி அவர்கள் சொன்னாங்க, வரிசையில் உள்ள இடைவெளியை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரியட்டும், ரஹமத் செய்யட்டும் சொல்லி துவா செஞ்சிருக்கிறாங்க. நாம வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல கவனிக்கணும், வருஷ கடைசியில இடம் இருக்கான்றத ஒரு தடவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அசைவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலையை மாற்றி சஃபுகளை நெருக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நன்மைகளை இலகுவான முறையில் பெற்றுத்தரக்கூடியது. இதில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதுபோன்று வாய்ப்புகளை மிகச் சரியாக பயன்படுத்துவதில் நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 விஷயங்களுக்கு முன்னால் 5 விஷயங்களை பாக்கியமாக கருதி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தையும், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தையும், வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தையும், வேலைப்பளு ஏற்படுவதற்கு முன்னால் ஓய்வையும், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மோடு கடந்த வருடம் இருந்தவர்கள் இல்லை, கடந்த மாதம் இருந்தவர்கள் இப்போது இல்லை. அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? ஷாபானுடைய கடைசியில் மௌத்தாவானவங்க ரமலான்ல கொஞ்சமாவது கிடைச்சிருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரமலானுடைய ஆரம்பத்தில் மரணித்தவர்கள் இந்த முழு ரமலானும் கிடைத்த பிறகு நாம் மரணித்திருந்தால் நன்றாக இருக்குமே, அது கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆரோக்கியத்தையும், வாய்ப்பையும், ஓய்வையும், வாழ்க்கையும் அனைத்தையுமே கொடுத்திருக்கிறான். அதை முறையாக சரியாக நாம் அக்கறையோடு கவனத்தோடு பயன்படுத்தினோம் என்று சொன்னால், எவ்வாறு நபிமார்கள் நல்லோர்கள் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தனக்கு தேவையானதை எல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அதுபோல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கும் உண்டான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பள்ளிக்குள்ளேயே இருப்பது, இஅ்திகாஃப் இருப்பது. கடைசி 10 நாட்களில் எவ்வளவு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ, 10 நாளோ 5 நாளோ 3 நாட்களோ ஒரு நாளோ கிடைத்தாலும் அதை முழுமையாக பள்ளிக்குள் இருந்து பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கண்ணுக்குரிய நோன்பை முழுமையாக நிறைவேற்ற முடியும். நாம் எங்கே இருந்தாலும் வயிற்று நோன்பை இருக்க முடியும். ஆனால் கண்ணுக்குரிய நோன்பை பள்ளிக்குள் இருந்தால் மட்டும்தான். அதுவும் மொபைல் ஃபோனை முழுசாக விலகி இருந்தால் தான் அப்பயும் இருக்க முடியும். ஆக கண்ணியமிக்கவர்களே, பள்ளியுடைய சூழலிலே இருந்து நோன்பை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமான முறையில் கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஈருலகிலும் சிறந்த நற்பகரத்தை, நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன்.